அதே போன்று மயிலம் தொகுதியிலே சி.வி. சண்முகம், மதுரை மேற்கு தொகுதியிலே செல்லூர் ராஜு, பாலக்கோடிலே கே.பி. அன்பழகன், நன்னிலம் தொகுதியிலே காமராஜ், வேதாரண்யத்திலே ஓ.எஸ். மணியன், விராலிமலையிலே விஜயபாஸ்கர் ஆகியோர் களமிறங்குகிறார்கள். இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலின் அடுத்த லிஸ்டிலே திருமங்கலம் ஆர்.வி. உதயகுமார், சிவகாசியிலே ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயிலே பெஞ்சமின், கலசப்பாக்கம் தொகுதி திருவண்ணாமலை கலசப்பாக்கம் தொகுதியிலே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மதுரை திருப்பரங்குன்றத்திலே ராஜன் செல்லப்பா, பவானியிலே கே.சி. கருப்பணன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். கரூரிலே எம்.ஆர். விஜயபாஸ்கர், அரியலூரிலே தாமரை ராஜேந்திரன் ஆகியோர் களமிறங்குகிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். எடப்பாடியிலே எடப்பாடி கே. பழனிசாமி போட்டியிடுகிறார். தொடர்ந்து பலமுறை வெற்றி பெற்ற அவர் அந்த தொகுதியிலே மீண்டும் களமிறங்குகிறார். சேலம் மாவட்டத்தில் உள்ள எடப்பாடியிலே எடப்பாடி பழனிசாமி களமிறங்குகிறார். அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமியை பார்த்த நாம் அடுத்தடுத்த முன்னாள் அமைச்சர்களுடைய அனைவரும் எங்கெங்கு போட்டியிடுகிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. எடப்பாடியில் எடப்பாடி கே. பழனிசாமி, திண்டுக்கல்லில் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் தொகுதியில நத்தம் விஸ்வநாதன், தொண்டாமுத்திரையில் எஸ்.டி. வேலுமணி, ராயபுரத்திலே ஜெயக்குமார், வேப்பனஹள்ளியில் கே.பி. முனுசாமி, மயிலம் தொகுதியிலே சி.வி. சண்முகம், மதுரை மேற்கிலே செல்லூர் ராஜு, பாலக்கோடியிலே கே.பி. அன்பழகன், நன்னிலம் தொகுதியிலே காமராஜ், வேதாரண்யத்தில் ஓ.எஸ். மணியன், விராலிமலையிலே சி. விஜயபாஸ்கர், கோவில்பட்டியிலே கடம்பூர் ராஜு, திருமங்கலத்திலே ஆர்.வி. உதயகுமார், சிவகாசியிலே ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயில் பெஞ்சமின், கலசப்பாக்கம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றத்திலே ராஜன் செல்லப்பா, பவானியிலே கே.சி. கருப்பணன், கரூரிலே எம்.ஆர். விஜயபாஸ்கர், அரியலூரிலே தாமரை ராஜேந்திரன். முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பார்த்தோம். 23 தொகுதிகள். அந்த அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்பினும் வெளியிட்டிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டி என்பது குறித்த செய்தி குறிப்பினும் வெளியிட்டிருக்கார். அந்த செய்தி குறிப்பினும் நாம் தற்போது பார்க்கலாம். 23 வேட்பாளர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அஇஅதிமுக அறிவித்திருக்கிறது. அந்த வேட்பாளர் பட்டியலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர்கள், அக்கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் எங்கெங்கு போட்டியிடுகிறார் என்ற தகவலை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குறிப்பிட்டு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் எடப்பாடியிலே எடப்பாடி கே. பழனிசாமி, வேப்பனஹள்ளியிலே கே.பி. முனுசாமி, திண்டுக்கல்லிலே திண்டுக்கல் சீனிவாசன் கட்சியினுடைய பொருளாளராக இருப்பவர். அதே போன்று கட்சியின் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான நத்தம் விஸ்வநாதன், நத்தம் தொகுதியிலும் தலைமை நிலைய செயலாளர் இருப்பவர் தொண்டாமுட்டிலே எஸ்.டி. வேலுமணியும் போட்டியிடுகிறார்கள் என்ற தகவலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 23 வேட்பாளர் கொண்ட பட்டியல் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேயர்களே.